மீண்டும் ஒரு கூட்டல் கணக்கு. 8உடன் 7 கூட்டினால் கிடைப்பது என்ன? இங்கே உள்ள 8 தக்காளிகளுடன் 7 பெரி பழங்களை கூட்டினால் மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்கும்? இந்த கூட்டுத் தொகையைத்தான் பார்க்க போறோம். நீங்கள் சொந்தமாகவே முயற்சிக்கலாம் இல்லையா? இதை தெளிவா புரிந்து கொள்ள முதலில் தக்காளிகளை வரைந்து கொள்வோம். அதன் பிறகு எத்தனை பழங்களை சேர்த்தால் 7 கூட்டியதற்கு சமமாகும் என்று பார்க்கலாம். 1 தக்காளி, 2 தக்காளிகள், 3 தக்காளிகள், 4 தக்காளிகள், 5 தக்காளிகள், 6, 7, கடைசியாக 8 தக்காளிகள். இந்த 8 தக்காளிகளுடன் நாம் 7 ஊதா பழங்களை சேர்ப்போம். அதை சேர்க்கலாமா? 1, 2. இது 10 தொகுப்பு என்பதால் நிறுத்திக் கொள்வோம். இப்போது 2 பெரி பழங்களை சேர்ப்போம். இன்னும் கூட சில உண்டு. ஆனால் இந்த 2ஐ சேர்த்த பிறகுதான் தொகுப்பு முழுமையாகிறது. ஆக நம்மிடம் இருப்பது 10 பழங்கள். இதை நாம் ஒரு தொகுப்பு என்று சொல்லலாம். இங்கே இருப்பது ஒரு 10இன் தொகுப்பு. இது 2 இலக்க எண்ணாக இருப்பதால் இடது பக்கம் இருப்பது 1 ஆகிறது. இதில் 2 பெரி பழங்கள் சேர்க்கப்படுகின்றன. இப்பொழுது 3வது பழத்தை சேர்க்கலாம். 4 பெரி, 5 பெரி, 6 பெரி, 7 பெரி. இங்கே நம்மிடம் இருப்பது 10இன் தொகுப்பு. தொகுப்பில் சேர்க்கப்படாததும் இங்கே உள்ளன. ஏனென்றால் இவை 2 இலக்க எண்கள். இது 1. இது 10ற்கு இடது பக்கம் இருப்பதால் 10இன் தொகுப்பை குறிக்கிறது. நம்மிடம் கூடுதலாக இருப்பது எத்தனை பழங்கள்? 5 ஒன்றுகள் இருக்கின்றன. ஆக நம்மிடம் ஒரு 10ம் 5 ஒன்றுகளும் இருக்கின்றன. ஆக 8 + 7. 8 கூட்டல் 7 என்பது 15ற்கு சமம். இந்த இடத்தில் 15 எதை குறிக்கிறது? 15இல் இருக்கும் ஒன்றானது ஒரு 10ஐ குறிக்கிறது. மீதமுள்ள 5ஆனது 5 ஒன்றுகளை குறிக்கிறது. இதையே இன்னொரு விதமாக சொன்னால் 1 10ற்கு சமம். பிறகு 5 ஒன்றுகள். 5 ஒன்றுகள் 5ற்கு சமம். 8 கூட்டல் 7 15. இந்த காணொளியில் பார்க்கும் கணக்கின் முதன்மையான அம்சமே இதுதான். இந்த எண்கள் எதை குறிக்கின்றன என்பதை பார்த்தோம். 15 என்பது ஒரு 10ஐயும் 5 என்பது 5 ஒன்றுகளையும் குறிக்கின்றன. அதைத்தான் நாம் இங்கே பார்த்தோம்.